ஒரு ஊருல ராமு என்னும் பையன் இருந்தான். அவனுக்கு படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆனா புரியாத விஷயங்களை மனப்பாடம் பண்ணிதான் தேர்வு எழுதுவான். ஒருநாள் அவன் அறிவியல் ஆசிரியர் அவனுக்கு எய்ன்மேன் டெக்னிக்கை சொல்லிக் கொடுத்தார். ராமு, ஒரு விஷயத்தை எளிமையா ஒரு சின்ன பையனுக்கு விளக்க முடிஞ்சா நீ அதை நல்லா புரிஞ்சிருக்கேன்னு அர்த்தம்னு சொன்னார். ராமு முதல்ல ஒரு பாடத்தை எடுத்து அதை தன் தங்கைக்கு சொல்லிப் பார்த்தான். ஆனா அவனால சரியா விளக்க முடியல. அப்போ அவனுக்கு புரிஞ்சது, தனக்கு அந்த பாடம் இன்னும் தெளிவாகலன்னு. அதனால அவன் மறுபடி புத்தகத்தை எடுத்து ஒவ்வொரு வரியையும் ஆழமா படிச்சான். புரியாத இடத்துல எல்லாம் கேள்வி கேட்டு ஆசிரியர்கிட்டையும் நண்பர்கள்கிட்டும் விளக்கம் கேட்டான். பிறகு மறுபடி தங்கைக்கு சொல்லிப் பார்த்தான். இப்போ எளிமையா சிரிச்சுக்கிட்டே கதை மாதிரி சொன்னான். அவன் தங்கைக்கு புரிஞ்சது மட்டுமில்ல, அவளுக்கு படிக்கிறதுல ஆர்வமும் வந்தது. ராமு உணர்ந்தான், எய்ன்மேன் டெக்னிக் மூலமாதான் புரியாததை புரிஞ்சுக்க முடியும்னு. அதுல இருந்து அவன் எல்லா பாடங்களையும் இப்படித்தான் படிச்சான். கடைசியா தேர்வுல நல்ல மார்க் வாங்கி எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தினான். இதுதான் எய்ன்மேன் டெக்னிக்கோட மந்திரம். ஆழமா தெரிஞ்சு அடிப்படையா சொல்லு.